ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்கவிருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தான பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இரவுக்குள்ளாகவே இதை கேட்டுடுன்னு அவசரமாக உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்தேன். நீ உன் வாழ்க்கையை வாழும்போது உன்னை விரும்பி உன்னை பிடிச்சவங்க கூட மட்டும் நெருக்கமாறு. எல்லார்கிட்டையும் நெருக்கமாக இருந்து நல்லா பேசினா நிறைய பேர் அவங்க சுயலாபத்துக்காக சுயநலத்தோடு அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்குவாங்க. அதனால் காரியத்தோடு பேசுகிறவங்க யார், காரணத்தோடு பேசுகிறவங்க யார், எந்த காரணமும் சுயநலமும் இல்லாமல் இயல்பாகவே நல்ல குணத்தோடு பேசுகிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு நல்ல குணமுள்ள மனிதர்களிடம் மட்டும் நெருங்கி பழகு. ஏன்னா இந்த சுயநல லாபத்தோடு பேசுகிற மனிதர்கள் எல்லாம் அவங்க காரியம் முடிஞ்சவனே சற்றும் யோசிக்காமல் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உதவிக்கு கூட வராமல் உன் பிரச்சனைகள்லையும் தலையிடாமல் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அப்படிப்பட்ட மனிதர்களே நீ உறவாக வச்சுக்கிட்டு கஷ்டப்படாமல் அவங்க உன் கூடவே இருந்து உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்போது மாட்டிக்காம நீ அப்படிப்பட்ட உறவுகளிடமிருந்து விலகிருன்னு சொல்கிறேன். நீ வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சினா எந்த சொந்தக்காரங்க கிட்ட இருந்தும் எதையுமே எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. ஏன்னா எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் அவங்கவங்க குடும்பத்தை பெருசாக நினச்சி அவங்கவுங்களுக்கு தேவையானதை செய்வதை மட்டுமே சரி, இயல்பு, சிறப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரியான இடங்கள்ல தப்பாக பேசினா திருத்திடலாம், ஆனால் தவறான இடங்கள்ல சரியாக பேசுகிறத திருத்த முடியாதல்லவா? அதனால் எந்த இடத்துலையுமே பேசும்போதே கவனமாக யோசித்து பேசணுமே தவிர அப்புறமா திருத்திக்கலாம், அப்புறமா மாற்றிக்கலாம் நினச்சா அது முடியாமல் போயிடும். உன் வாழ்க்கையில் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. ஆனால் அழகான சில நல்ல நினைவுகளை பற்றி நினைக்காம நீ எப்போதுமே கெட்டதையும் கஷ்டத்தை தரும் நிகழ்வுகளை பற்றி மட்டுமே ஏன் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? ஒரு சில நல்ல நினைவுகள் மிகவும் அழகானது. மறுபடியும் நீ அதை என்னதான் செஞ்சாலும் உன் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. அதனால் நல்லது நடக்கும்போதே அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். அதை விட்டுட்டு பின்னால் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை பற்றி எதுவும் தப்பாக சொல்லிடுவாங்களோன்னு யோசிச்சு பின்னால் இருக்கவன் புகழ்ந்து பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் அதை காதில் வாங்கக்கூடாதுன்ற முடிவோட அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். யாராவது உன்னை ஏமாத்துனாங்கன்னா அதை பார்த்து கோபப்படாமல் சிரிக்க கற்றுக்கோ. ஏன்னா அவன் தூக்கம் இழந்து நிம்மதி இழந்து எதுக்கு சிரிச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு நல்லா கிடந்து தவிக்கட்டும். உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு மறுபடியும் நிம்மதியாக வாழ நானும் விட்டுட மாட்டேனேன்னு செல்லமே. ஏமாந்து போன நீ எதுக்காகவும் தலை குனிஞ்சு வாழவோ அல்லது தாழ்ந்து போகவோ கஷ்டப்படவோ அல்லது குறையோட வாழவோ நான் விட்டுட மாட்டேன். உன்னை ஏமாத்தினவங்க கண்ணு முன்னால் நீ சிரித்து சந்தோஷமாக வாழும்படி உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்வேன். எது வேணும்னு நீ ஓடி ஓடி தேடி போனியோ ஒரு கட்டத்துக்கு மேலே உன் வாழ்க்கையில் அது வேணவே வேணாம்னு உன்னை ஒதுங்கி வாழ வைப்பதற்காக வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும். ஆம் என் செல்லமே, இதுதான் மனித வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை. எதை வேணும் வேணும்னு கேட்குறியோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது உன்னை வேணாம் வேணான்னு சொல்ல வைக்கும். நீ எதை வேணவே வேணாம்னு தவிர்த்தாயோ வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அதுதான் வேணும், அதுதான் சரின்னு அதற்காக உன்னை ஏங்க வைக்கும் சூழ்நிலையையும் வாழ்க்கை நிச்சயமாக உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைங்கிறது ஒரு புது புது அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. தேதி போல ஒவ்வொரு நாளும் உன் கவலைகளையும் தினமும் கிழிச்சு எரிஞ்சு போய்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் உனக்கான புது நாள்னு நினச்சி நீ புத்துணர்ச்சியோட வாழ தயாராக இரு. இன்று இரவோட இரவாகவே உன்னை சுற்றி சூழ்ந்திரு கெடுதல் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களையும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு எல்லாமே சரியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இதெல்லாம் ஒரு நாள் கூத்துதான்னு அத்தனையும் கடந்து போக தயாராகு. என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதுவாய் உன்னை விட்டு கடந்து போகாது. நீதான் எல்லாத்தையும் கடந்து வாழ வேண்டும் என் செல்லமே. நீ எப்பவும்
யாரையும் தொல்லைப்படுத்தாம, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம, யாருக்கும் தொந்தரவில்லாம நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. எதுவுமே ஒரு அளவோடு இருந்தாதான் நல்லது. உதாரணத்துக்கு மழையே கூட லேசாக இளவெயிலாக இருக்கும்போது மழை காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவே வெயில் காலத்தில் சுட்டெரிக்கும் வெயில் வந்தால் மனிதர்கள் அந்த வெயிலையும் திட்டி தீர்த்து வாரி தூற்றத்தானே செய்வார்கள். அதே போல தான் மழை கூட அழகா இளம் சாரலாக துளி துளியாக சாரல் அடிக்கும்போது மழை தூரும் போதும் நல்லா இருக்கும். அதுவே வெள்ளம் புயல் அது இதுன்னு மழை விடாமல் பெய்யும் போது அது மனிதர்களுக்கு மிகுந்த கவலையையும் வருத்தத்தையும் இழப்பையும் வேதனையையும் எரிச்சலையும் கோபத்தையும் கூட கொடுக்கும். இப்போ புரியுதா? அன்பா இருந்தாலும் அது அளவோடு இருந்தாதான் மதிப்புங்கிறத புரிஞ்சு எல்லாவற்றிலும் நீ அளவா பேசவும் அளவா நடக்கவும் நிச்சயமாக கற்றுக்கணும் என் செல்லமே.